ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ஒர்க் ஃப்ளவர் செய்ய போகிறோம். டேஸி ஃப்ளவர் செய்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக வந்து ஒரு A4 ஷீட்டை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம க்ரையான்ஸ், பிங்க் கலர் க்ரையான்ஸ் வச்சு இது மாதிரி நம்ம வந்து பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கலாம். பெட்டல்ஸ் வரைஞ்சி கலர் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடு, பேக் சைடு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஷேட் கொடுத்துடலாம், பிங்க் ஷேட். ஸோ இப்போ நம்ம இந்த ஷேப்புக்கு வந்து ஒரு சைடு வரைஞ்சிட்டோம்னால போத் சைடு நம்மளுக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ வரைஞ்சி இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் பெட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 A4 ஷீட்டில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். 2 A4 ஷீட்டை வந்து நீங்கள் 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுக்கும் போது ஸோ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸஸாக வந்து பெட்டல்ஸ் வைக்கணும் அப்படின்னா எக்ஸஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட கொஞ்சம் ஸ்மால் சைஸு, அப்புறம் ஆஃப் த போர்ஷன் அப்படி கட் பண்ணி நிறைய பெட்டல்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். பிங்க் கலர்லேயே சார்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டா இப்போ நம்ம இதை 2 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2 ஃபோல்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் வரதுக்காக, ஸோ ஃப்ளவரோட சென்டர் பார்ட், ஸோ அதுக்காக இப்போ ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம ஒரு பவுல் வச்சு ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்சு ஸோ சேர்த்து நான் ஒரு ரவுண்டு போட்டாச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கனால நம்ம ரெண்டுத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டர் பார்ட் வந்து கிடச்சிருச்சு. இதோட மிடில் வந்து நம்மள எல்லோ கலர் க்ரையான்ஸ் இல்லை ஸ்கெட்ச் பண்ணி இல்லை கலர் பென்சில் வச்சு நீங்கள் எல்லோ கலர் ஷேட் கொடுத்துக்கலாம். ஸோ சென்டர் பார்ட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம பெட்டல்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம கம் வச்சு ஒட்டிடணும். இதுக்கு மேலே உங்களுக்கு பெட்டல்ஸ் வேணும்னா ஆஃப் த போர்ஷன் சைஸ்க்கு நீங்கள் பெட்டல்ஸ் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ சென்டர் பார்ட்டுக்கு நம்ம சென்டரில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு கம் ஃபெவிகால் போட்டுக்கலாம். ஃபெவிகால் போட்டுட்டு நல்லா அப்படி ஈவனாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ தெர்மாக்கோல்ஸில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி தெர்மாக்கோல்ஸில் கிடைக்கும். ஸோ அதில் கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வாங்கிட்டு அது சென்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டெய்ஸியோட சென்டர் பார்ட்ஸுக்கு. ஸோ நம்ம வந்து ஃபெவிகால் போட்டுனா தான் அது நல்லா வந்து க்ரீப்பாக வந்து ஒட்டிக்கும். கம் போட்டோன்னா விழுந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபெவிகால் போட்டு தான் சென்டரில் ஒட்டணும். நம்ம ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த தெர்மாக்கோல் பீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நான் இப்போ வந்து எல்லோ ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான டெய்ஸி ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மேக் பண்ணிக்கலாம். இதோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் க்ரீன் கலர் சார்ட் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம்.